மதுரையிலேருந்து சென்னைக்கு இந்த ட்ரெயினில் அன்ரிசர்வ்டில் கூட்டமே இல்லைங்க. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஸோ இப்போ நம்ம மதுரையில் தான் இருக்கோம். மதுரையில் இருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா சென்னைக்கு தாங்க போகிறோம். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது பாண்டியன் எக்ஸ்பிரஸில் தானே போகிறேன் அப்படின்ட்டு. ஆனால் அது கிடையவே கிடையாது. இன்னொரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன ட்ரெயின்னா மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயின் நிறைய பேர்த்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க, இங்கே கரெக்டாக மதுரையில் இருந்து 8:50க்கு ட்ரெயின் எடுப்பாங்க. ஆல்ரெடி இன்றைக்கி வந்தது லேட்டுங்க, 8:21 ஆச்சு. இன்னும் ஒரு 29 நிமிஷம், ரவுண்டாக ஒரு 30 நிமிஷம் இருக்குது ட்ரெயின் எடுக்க. சரி வாங்க மதுரை ஜங்ஷனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஜேர்னியில் வந்து நான் மட்டும் கிடையாது, என்னோட சேர்ந்து இன்னொருத்தர் ட்ராவல் பண்ண போகிறார். ஸோ ஹாய் மக்களே, யாஷிக் vlog. ஸோ யாஷிக் ப்ரோ தான் நம்ம கூட சேர்ந்து இன்றைக்கி சென்னை வரைக்குமே ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ ரொம்ப நாள் கழித்து 2 பேரும் சேர்ந்து மீட் பண்ணி ஒரு கொலாப் vlog பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸோ யாஷிக் vlog சொல்லுங்கள். நான் எடுத்த ட்ரிப்பு, நானும் லேட்டாக வந்தேன், ப்ரோ லேட்டாக வந்துட்டாரு, கரெக்டாக லேட் ஆகிடுச்சு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த vlogல ஒரு ஹைலைட்டான விஷயம், எப்போவுமே ரிசர்வேஷன் பண்ணி ஏதோ போச்சு வீடியோலாம். ரொம்ப நாள் கழித்து அன்ரிசர்வில் ட்ராவல் பண்ண போகிறோம் மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில். இன்றைக்கி நம்ம மகால் சூப்பர் ஃபாஸ்ட்டை பிளாட்ஃபார்ம் 5ல் தாங்க மதுரையில் நிறுத்தியிருக்காங்க. ஸோ யார் இன்றைக்கி நம்மளையே இங்கே மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் புல் பண்ண போகிறாங்கன்னா வேப் 7. பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான லோக்கோ ஷேட்லேருந்து தான் வந்திருக்கு. எங்கன்னா நம்மளோட லோக்கோ மும்பையிலேருந்து வந்திருக்கு. எஸ், கல்யாணோட வேப் 7 லோக்கோ தான் இன்றைக்கி நம்மளை மதுரையில் இருந்து சென்னை வரைக்குமே புல் பண்ண போகுது. ஆக்சுவலி லோக்கோ கிட்டலாம் போய் காட்ட முடியல, ஏன்னா அங்கே வந்து இப்போ தான் கப்ளிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அங்கே போயிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். உங்களுக்கு என்ன லோக்கோ அந்த போர்டு எல்லாத்தையுமே நான் போய் உங்களுக்கு சென்னையில் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம அன்ரிசர்வ்டு வேறு எடுத்துருக்கோமா. ஸோ ஆல்ரெடி வந்து டைமும் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 40 ஆக போகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான். சரி வாங்க நம்மளோட கோச்சுக்கு போயிட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன், நானும் யாசிக்கு மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறோன்ட்டு. ட்ராவல் பண்ணுறது என்னமோ 2 பேர் தான், ஆனால் நம்மளை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க பண்ணுற அலப்பறை ரொம்ப தாங்க முடியல. மதுரைக்காரங்க பாசக்காரங்கிற அப்பப்போ ப்ரூவ் பண்ணிட்டுருங்க. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் எடுக்க. இங்கே பாருங்களே, கலக்கியை வாங்கி வச்சுட்டு அங்கே பரோட்டாவை வாங்கி வச்சுக்கிட்டு, அப்புறம் இது என்னது மசால் பொரி, இத்தனை தான் வாங்கி வச்சுக்கிட்டு நீ சாப்பிட்டு கிளம்பு அப்படின்ட்டுங்க பாருங்கள். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. சத்தியமாக முடியல. ஸோ யார் யாருங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். இது நம்ம வினோத், ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து ஆனந்த். ஸோ 2 பேரும் தான் நம்மளை சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்காங்க. பாசக்கார பயப்பிள்ளைங்க. இங்கே பாருங்கள் லோக்கோலாம் ஆன் பண்ணிட்டாங்க. மகேந்திரன், ஆமாம் மகேந்திரன் வந்து மிஸ் ஆகிட்டாப்புல. ஸோ வினோத்துக்கும் ஆனந்துக்கும் ஒரு பெரிய பாய் சொல்லிட்டு இப்போ நம்ம மதுரையிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 1 இல்லைங்க, நம்ம மதுரையோட லெஜெண்டரி பாண்டியன். ஸோ எனக்கும் ரொம்ப நாள் பண்ணணும்னு ஆசை தான். பட் ஆனால் என்ன டிக்கெட் தான் கிடைக்கல. ஸோ சூன் கண்டிப்பாக பாண்டியனில் பண்ணுவோம். ஸோ மதுரையிலேருந்து கிளம்பியாச்சுப்பா. கிட்டத்தட்ட ஒரு 8 மினிட்ஸ் டிலே பார்த்தா தெரியும். 8:58 ஆச்சு. மதுரையிலேருந்து கிளம்பியாச்சு. லிட்ரலிங்க மதுரை டு திண்டுக்கல் செம்ம ரன்னுனே சொல்லலாம். நம்ம ட்ரெயின் ஸ்டார்டிங்கில் டிலேயில் தான் எடுத்தாங்க. பட் ஆனால் அந்த டிலேலாம் இப்போ கிடையவே கிடையாது. 9:42க்கெல்லாமே என்னோடய ஊரான திண்டுக்கலுக்கு வந்தாச்சு. எஸ் மக்களே, கிட்டத்தட்ட 8 நிமிஷத்துக்கு பிஃபோர் டைமாகவே திண்டுக்கல் வந்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம திண்டுக்கல்ல தான் இருக்க போகிறோம். ஸோ
8:50. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். சரிங்களா, இப்போ முடிஞ்சால் முன்னாடி போயிட்டு வரலாம். ஆனால் நம்ம மதுரையில் அவ்வளோக்கா எதுவும் காமிச்சிருந்துருக்க மாட்டேன். இன்னும் நமக்கு ஒரு 4 நிமிஷம் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். யாசிக் ப்ரோ இருக்காரு. ப்ரோ ரன் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் லோகோமோட்டிவ் பக்கத்தில் இருக்கனால புல் வந்து பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. இப்போ எங்களுக்கு ஸ்டார்டட் கிளியர் ஆகிடுச்சு. நாங்கள் ட்ரெயினில் ஏற போகிறோம். க்ரீன் சிக்னல் தெரியும்னு நினைக்கிறேன். திண்டுக்கல்ல இருந்து கரெக்டாக ஆன் டைம் கிளம்பியாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, வாங்க சாப்பிட போகலாம். நம்ம வந்து சாப்பாடு மதுரை ஜங்ஷனுக்கு வெளியவே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இருந்தாலும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஸ்டேஷனில் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆன்லைனில் வந்து உங்களால் ஃபுட் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ அப்படி ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு எந்தெந்த ஸ்டேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து மொத்தம் 3 இடத்துல மட்டும்தாங்க இருக்குது. திருச்சி, மதுரை, திண்டுக்கல், திருச்சி இந்த 3 இடத்துல மட்டும்தான் ஆன்லைன் கேட்டரிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினை ட்ராவல் பண்ணும்போது அவசரமாக சாப்பாடு வாங்க வெளியே மறந்துட்டீங்க அப்படின்னா ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து அண்டர்சோரில் போகிறோம். ஸோ அண்டர்சோரில் போகிறனால ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு பிஎன்ஆர் வேணும். அது வந்து அண்டர்சோர் டிக்கெட் எடுத்தால் வராது. ஆன்லைனில் டிக்கெட் பண்ணும்போது அந்த 10 டிஜிட் பிஎன்ஆர் வரும். அதை வச்சு மட்டும்தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ண முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த ஃபுட்டை சாப்பிடுவோம். மதுரை ஜங்ஷன்லேயே வந்து நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஸோ யாஷிக் வந்து பரோட்டா வாங்கியிருக்காரு. நான் பன் பரோட்டாப்பா. ஏன்னா மதுரைக்கு வந்துட்டு பன் பரோட்டா சாப்பிட்லன்னா எப்படி. அப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ கரெக்டாக ஆன் டைமுக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்துட்டு இப்போ திருச்சியில் இருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் தாங்க போக போகிறோம். எஸ், இந்த ட்ரெயின் வந்து மெயின் லைன் வழியாக போகும். அது என்னடா மெயின் லைன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, எஸ், மெயின் லைன் கார்ட் லைனுங்கிற ஒரு 2 விஷயம் இருக்குது. மெயின் லைனுங்கிறது நம்ம தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம் வழியாக விழுப்புரம் போய் ஜாயிண்ட் ஆகும். கார்ட் லைனுங்கிறது ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், திருச்சியிலேருந்து விருதாச்சலம் விழுப்புரம் வழியாக கனெக்ட் ஆகிறது. நம்ம இப்போ கொஞ்சம் சுற்றி போக போகிறோம். தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக போய் ஆஸ் யூஷுவல் விழுப்புரம் கனெக்ட் பண்ணிவிட்டு செங்கல்பட்டு அப்படியே சென்னை ரீச் ஆகும். ஸோ இதுதான் மெயின் லைன் கார்ட் லைன்ட்டு. இப்போ நம்ம வந்து மெயின் லைன் வழியாக ஜாயிண்ட் ஆக போகிறோம். இந்த மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இப்படி தான் போகும்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுவும் இல்லாமல் மெயின் லைனில் ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டாப் தான் இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம். ஸோ 4 ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். கரெக்டாக ஆன் டைமுக்கு தஞ்சாவூர் ஜங்ஷன் தாங்க ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் 7 நாளுமே ரன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. வாரத்தில் 2 நாள் மட்டும்தான். மதுரையில் இருந்து சென்னைக்கு வாரத்தில் 2 நாள், வியாழன், சனிக்கிழமை 2 நாளுமே மதுரையிலேருந்து எடுத்து சென்னை போகுது. ஸோ அதுக்கடுத்து சென்னையில் இருந்து மதுரைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாள், வெள்ளி ஞாயிறு 2 நாளுமே சென்னையில் இருந்து மதுரைக்கு ரன் ஆகுது. ஸோ வாரத்தில் 7 நாள் நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 2 நாள் மட்டும்தான் இருக்குது. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் டைமாகவே கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் ரீச் ஆகிடுக்கோம். ஸோ நம்ம மதுரையில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் நம்ம மகால் சூப்பர் ஃபாஸ்ட்டில் எவ்வளோ ஃபேர் அன்ரிசர்வ்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195 ரூபா தாங்க. எந்த ஒரு யூபிஐ சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 195 மட்டும்தான். ஸோ 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கும்பகோணம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் தான். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி சொல்ல போனால் தான் மெயின் லைனில் ஸ்டாப்பிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு. ஸோ இப்போ வரைக்குமே க்ரௌடு ஓரளவு நார்மலாக இருக்குங்க. ஒன்றும் பெரிய அவ்வளோ க்ரௌடு நிற்க கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஜஸ்ட் நார்மலாக இருக்குது. லைட்டாக இப்போயே தூறல் போடுது. இந்த கிளைமேட்டை புரிஞ்சிக்கவே முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நமக்கு சிக்னல் வந்து கிளியர் ஆகிடுச்சு. பார்த்தாவே தெரியும். இன்னும் கிளம்புறதுக்கு டைம் இருக்குது. பட் ஆனால் இருந்தாலுமே சிக்னல் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து கரெக்டாக 12:26 எடுப்பாங்க. இன்னும் ஒரு 4 நிமிஷம். ஒரு 20 மினிட்ஸ் டிலேவோட வந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் தான் ரீச் ஆகிடுக்கும். 20 மினிட்ஸ் டிலேங்க. ஏன்னா இடையில வந்து கிராசிங் இருந்தது. தஞ்சாவூரில் இருந்து விழுப்புரம் வரைக்குமே நமக்கு வந்து சிங்கிள் லைன் தான். ஸோ ஆப்போசிட் ஏதாவது ட்ரெயின் கிராஸ் பண்ணோன்னா நம்ம ட்ரெயின் நின்று தான் ஆகணும். ஸோ ஓகே, 20 மினிட்ஸ் டிலே ஆனது ஆகி போச்சு. ஸோ இப்போ நம்ம ட்ரெயினை பற்றி பார்த்துருவோம். நம்ம ட்ரெயின் வந்து ரேக் ஷேரிங் கணக்கில் வருதுங்க. எஸ், மகால் சூப்பர் ஃபாஸ்ட் அது ஒரு ஃபேமஸான ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் வந்து இன்னொரு ஃபேமஸான ட்ரெயின் கூட தான் ரேக் ஷேரிங் பண்ணுது. தமிழ்நாடு சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேர் பண்ணுதுங்க. எஸ், நம்ம மதுரையில் இருந்து டெல்லியில் இருக்க ஹஸ்ரத் நிசாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ட்ரெயின் கூட ரேக் ஷேரிங் பண்ணுது. ஒரு சூப்பரான ட்ரெயின்னே சொல்லலாம். சென்னை வரைக்கும் ஸ்டாப்பிங் நிறைய இருக்கும். சென்னைக்கு அப்புறம் தாண்டிங்கன்னா மேக்ஸிமம் 4-5 ஸ்டாப் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ட்ரெயின். கண்டிப்பாக முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம். அதாங்க ரேக் ஷேரிங் அப்படின்னா என்னென்னா, இந்த ட்ரெயின் வந்து சென்னை எக்மோரில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்து மறுநாள் காலையில் திங்கக்கிழமை மதுரை ரீச் ஆகிடும். திங்கக்கிழமை ஃபுல்லாக க்ளீனிங்கை முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை விடிய காலையில் 12:55ங்க மதுரையிலேருந்து எடுத்து அப்படியே டெல்லிக்கு கிளம்பிடுவான். ஸோ இதுதான் ரேக் ஷேரிங். இதுக்கப்புறம் நம்ம மகால் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு மயிலாடுதுறைக்கு அடுத்து கொடுத்துருக்க ஸ்டாப் வந்து சிதம்பரம் தான். ஸோ இடையில எந்த ஸ்டாப்புமே கொடுக்கல. ஸோ இப்போ கூட ஒரு அண்ணா கூட கேட்டார் சீர்காழி நிற்குமா அப்படின்ட்டு. ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து லிமிட்டடான ஸ்டாப்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. ஓரளவு ஃப்ரீயாக தாங்க இருக்குது. ஸோ மதுரை பீப்புள்ஸ் வந்து எப்போவுமே பாண்டியன் தான் சொல்லிட்டுருக்கேன். இந்த மாதிரி ட்ரெயினையுமே யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா தப்பாக தெரியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1:21 ஆயிடுச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்.
30 மினிட்ஸ் டிலேவோட சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் டிலே அதிகமாகிட்டு போகுது. ஸோ பார்ப்போம், கண்டிப்பாக விழுப்புரமில் கேட்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம மகால் சூப்பர் ஃபாஸ்ட்டில் எத்தனை ரிசர்வேஷன் கோச் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜினில் இருந்து ஒரு அண்டர்சவுடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேக் சைடில் ஒரு அண்டர்சவுடு இருக்குது. அதுக்கப்புறம் மொத்தம் 7 ஸ்லீப்பர் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஏசி 3 டயர் கோச், ஒரே ஒரு ஏசி 2 டயர் கோச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ட்ரெயினில் இருக்க கோச் கம்போசிஷன். ஒரு அண்டர்சவுடு, அதுக்கப்புறம் 7 ஸ்லீப்பரு, அதுக்கப்புறம் 3 தேர்ட் ஏசி, அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஏசி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அண்டர்சவுடு. ஸோ 2 அண்டர்சவுடு தான் இருக்குது. ஸோ பார்த்து ட்ரெயினில் ஏறி வாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கூட்டம்லாம் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஜர்னி ஜாலியாகவே தான் போயிட்டுருக்கு. மலையோட அதுதான் ஹைலைட்டு. ஜாலியாக அப்படியே மலையோட சேர்ந்து வைப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே மக்களே, இதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்க போகிறோம். எஸ், டைம் ரொம்ப ஆயிடுச்சு.
மினிட்ஸ் டிலேவோட சென்னை எக்மோர் வந்து ரீச் ஆயாச்சு. உண்மையாலே மதுரையிலேருந்து சென்னை வரதுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரெயினாக இந்த மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ யாசிக் ப்ரோ எப்படி இருந்துச்சு ஜர்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அண்ட்ரஸில் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சென்னை கிட்ட வர 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 இந்த புயல்னால மழை சாரெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, குளிராகவே இருந்துச்சு. ஸோ வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயினை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye from ட்ரெயின் பையன் யாஷிக் vlogs. பாய்.